ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுரக்காயை வச்சு நல்லா சூப்பரான சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க இந்த சுவையான சுரக்காய் மசாலா கிரேவி. இன்றைக்கி நான் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கர்லையோ அல்லது ஒரு வாணலிலையோ செய்யலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு 4 வரமிளகாயும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடானதும் தேங்காயை தவிர மற்ற மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். நம்ம மசாலாவுக்கு வந்துட்டு வறுக்க போகிறோங்க. அது வந்து குக்கர்லேயே வறுத்துக்கலாம் அப்படின்றதுனால குக்கர்லேயே போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம வந்துட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் தவிர பாக்கி எல்லா பொருட்களுமே நான் போட்டுட்டேன். நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு இப்போது இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலாவோ அல்லது தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாவோ நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்த இந்த மசாலா பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைப்பட்டதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கிட்ட இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 350 கிராம் அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேங்க. தோல் மேலே இருக்க தோல் லேசாக எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்போது கிரேவியில் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க சுரக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 350 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் இது இருக்கும். இப்போ நம்ம காயை சேர்த்துடலாம். காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வந்துட்டு வதங்கட்டும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்றேங்க. இந்த காய்க்கு நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து சரியான அளவாக இருக்கும், எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதில் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலா பேஸ்ட் இருக்குது. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு சுரக்காயும் தண்ணி விடும், அதனால் இந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். எல்லாமே நல்லா வெந்து கிரேவி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இதே வாணலியில் செய்கிறதா இருந்துச்சுன்னா சுரக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் கிட்ட வந்துருச்சுங்க. 3 விசில் வந்ததும் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகினதும் இப்போ நம்ம வந்துட்டு குக்கர் வந்து திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. எல்லாமே நல்லா வந்துட்டு குக் ஆயிருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு
சுரக்காய், தக்காளி எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேங்க. கொதிக்க வச்சு கொதிக்கும்போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவி விட்டுக்கிறேன். இப்போ சுரக்காய் எல்லாத்தையும் நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இப்போது இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான நல்லா மணக்கிற மாதிரி நல்லா சுவையான சுரக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வந்துட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் மட்டும் கிடையாதுங்க, தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.